எல்லாருக்கும் ஹாய். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் கமாண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? இப்ப ஃபைண்ட் கமாண்ட் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப வந்துட்டு நேமு, சைஸு, டேட்டு இல்ல டைப் இதெல்லாம் வச்சு உங்களால ஃபைல்ஸையும், ஃபோல்டர்ஸையும் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது இது வந்து ஒரு ஃபைல் டிடெக்டிவ் மாரி உங்களுக்கு. ஓகேவா? அதாவது அதுக்கு ஒரு நீங்க க்ளூ குடுத்தீங்க அப்டின்னா, அது இருக்கிற எல்லா ஃபோல்டரையும் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் ஃபைலையோ இல்ல ஃபோல்டரையோ வந்து அது உங்களுக்கு கண்டுபிடிச்சு குடுக்கும். இப்ப பேசிக் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அந்த பாத்து ஐஃபன் நேமு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபைண்ட் ஸ்லாஷ் ஹோம்னு குடுக்குறீங்க. ஹோம் டைரக்டரியில என்ன பேர்ல நீ சர்ச் பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட்ன்னு சர்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க குடுக்குறீங்க. ஃபைண்ட் ஸ்லாஷ் ஹோமு ஐஃபன் நேமு அப்புறம் நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லாஷ் ஹோம்குள்ள அந்த நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட்ன்ற ஃபைலை வந்து அது கண்டுபிடிச்சி உள்ள என்னெல்லாம் சப் ஃபோல்டர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள போய் கண்டுபிடிச்சு உங்களுக்கு அதை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துரும். சரியா? இப்ப வந்து ரியல் லைஃப்ல அது எப்படின்னு பார்க்கலாம். உங்க ரூம் வந்து ஒரே குப்பையா இருக்கு, எது எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ரோபோட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நீ அந்த ரோபோட் கிட்ட என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த ரூம்ல வந்துட்டு எனக்கு என்னோட சயின்ஸ் நோட் மட்டும் தேடி தரியா அப்படின்னு கேக்குறீங்க. உடனே அது என்ன பண்ணணும், அப்படியே ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே கப்போர்டு, ட்ராயரு, பெட் கடில எல்லாம் பார்த்துட்டு ஓகே அதை வந்து நான் பெட் கடில கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும்ல. அதேதான் எக்ஸாக்டா வந்துட்டு ஃபைண்ட் கமாண்ட் வந்து பண்ணும். சரிங்களா? இப்ப இதுலயும் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. சரியா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா அந்த பேசிக் சின்டாக்ஸ். நீங்க ஃபைண்ட் குடுத்துட்டு அந்த டைரக்டரி குடுத்து என்ன பேர்ல சர்ச் பண்ணும் அப்படின்னு குடுக்கறது. இப்ப இதுவே உங்களுக்கு கேஸ் இன்சென்சிட்டிவா வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபைண்ட் குடுத்து டாட் ஐஃபன் ஐ நேம் அப்படின்னு குடுக்கணும். வெறும் நேம்க்கு பதிலா ஐஃபன் ஐ குடுக்கணும். முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம்ல, ஐஃபன் ஐ குடுக்கறது அப்படிங்கிறது வந்துட்டு கேஸ் இன்சென்சிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிரெப்ல பார்த்தோம்ல. ஸோ அதே தான் இதுலயும். நான் இதெல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போடுறேன். நீங்க ரெஃபர் பண்றதுக்கு. நீங்க ஒர்க் பண்ணி பார்க்குறப்போ, ப்ராக்டிஸ் பண்றப்போ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்ப வந்துட்டு ஃபோல்டருக்குள்ள மட்டும் சர்ச் பண்ணு அப்படின்னு குடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபைண்ட் குடுத்துட்டு ஸ்லாஷ் ஐஃபன் டைப் டின்னு கொடுப்போம். டினா என்ன அப்படின்னா டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். சரியா? ஐஃபன் சாரி ஐஃபன் டைப் டி ஐஃபன் நேம் அப்புறம் அந்த ஃபோல்டர் நேம். இங்க நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ்ன்றது எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு புரியுதா? இதே வந்து டைப் எஃப் அப்படின்னு குடுக்குறோம் அப்படின்னா ஃபைல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நான் இது எல்லாமே உங்களுக்கு இங்க போடுறேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் நான் பண்ணிடுறேன். சரியா? ஸோ அடுத்து இப்போ மாடிஃபை பண்ண டைம் வச்சும் நம்மளால வந்துட்டு ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபைண்டு டாட் ஐஃபன் எம் டைம் ஐஃபன் ஒன். இப்போ ஐஃபன் ஒன் எதை குறிக்கும் இங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் டேல என்னெல்லாம் ஃபைல் மாடிஃபை ஆயிருக்கோ அதெல்லாம் எனக்கு கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொன்னா அது கண்டுபிடிச்சி கொடுத்துரும். சரியா? இப்போ அதே சைஸ் பத்தி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபைண்டு டாட் ஐஃபன் சைஸ் பிளஸ் 100M அப்படின்னு கொடுக்குறோன்னா 100 MB விட பெருசா இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நீ எனக்கு லிஸ்ட் பண்ணு அப்படின்னு கொடுப்போம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம்லாம் ஃபுல் ஆயிடுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ஃபைல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதானே உங்களால ஸ்பேஸை கிளீன் பண்ண முடியும் இப்போ லினக்ஸ்ல. ஸோ அந்த டைமிங்ல வந்துட்டு இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப ஆக்ஷன்ஸ வச்சும் நம்மளால வந்துட்டு ஃபைண்ட் கமாண்ட யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப வந்துட்டு இப்ப டெம்பரவரியா இருக்கிற எல்லா ஃபைலையுமே கரண்ட் டைரக்டரியில நீ டெலீட் பண்ணு அப்படின்னா, கரண்ட் டைரக்டரினா இப்ப நம்ம என்ன ஃபோல்டருக்குள்ள இருக்கோமோ அதுதான். சரியா? இப்ப அதேதான் ஃபைண்ட் டாட் ஐஃபன் நேமு அப்புறம் வந்துட்டு ஸ்டார் டாட் டெம்ப். இந்த ஸ்டார்ன்றது வந்து எவ்ரிதிங் இன் திஸ் டைப் அப்படின்ற மாதிரி குறிக்கும். சரியா? ஸ்டார்னா ஜென்ரலா எல்லாமேன்னு அர்த்தம் லினக்ஸ்ல. சரியா? இப்ப ஸ்டார் டாட் டெம்ப்னா அந்த இதுல இருக்கிற எல்லா டெம்பரவரி ஃபைலும் அப்படின்னு அர்த்தம். ஐஃபன் டெலீட் அப்படின்னு கொடுத்தோம்னா எல்லாமே டெலீட் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து உங்களால மத்த கமாண்ட் கூடயும் வந்துட்டு கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபைண்ட் டாட் ஐஃபன் நேமு அதுக்கப்புறம் டாட் ஜேஎஸ்ன்னு கொடுத்துட்டு ஐஃபன் கிரெப் அப்படின்னு கொடுத்து அதுல உங்களால எதையாவது வந்து கிரெப் பண்ணா கூட பார்க்கலாம். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இப்ப கிரெப்னாலும் இவ என்ன சொல்றான்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் எஃப் ஃபைன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறா. அப்புறம் வந்துட்டு ஃபைன் கமாண்டும் ஃபைன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறா. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல. அதுதான் நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க வந்து காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.